ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி எங்கள் பேச்சுலர் ரூமில் வந்து பாசிப்பருப்பு சாம்பார் தான். சரி, ஈஸியாக செய்கிற மாதிரி டிஷ்ஷு பார்த்தோம். நம்ம பாசிப்பருப்பு ஒரு 150-200 கிராம் போட்டோம். எல்லாம் கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ அடுத்து பூண்டு ஆட் பண்ணுவோம். இருங்க, அவ்வளோதான். அடுத்து பூண்டு போட்டாச்சு. கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம், வெயிட் பண்ணுங்க. ஓகே. இப்போ அடுத்து அதுதான் தக்காளி அறுத்துட்டோம். ப்ரோ இது பேர் என்ன ப்ரோ? நிமிஷம் பேர் இல்லையா? சரி, ஓகே. இது வந்து தக்காளி சின்ன சின்னதாக அறுத்தாச்சு. வெஜிடபிள் சாப்பர். தக்காளி சின்ன சின்னதாக அறுத்துட்டு இதில் போட்டு இது பண்ணியாச்சு. அதில் பருப்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுத்து தக்காளி பச்சை மிளகா போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டோம். சும்மா சின்னதாக கட் பண்ணியிருக்கலாம், அது கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு. தக்காளி போட்டு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். லைட்டாக எண்ணெய் ஊற்றியாச்சு. அவ்வளோதாங்க. அடுத்து வெங்காயம் போட்டாச்சு. பருப்பு நல்லா கொஞ்சம் கொதித்து வெந்ததுக்கப்புறம் மசிச்சுட்டு வெங்காயம் கொஞ்சம் போட்டோம். பாருங்கள், வெங்காயம் போட்டு பால் தான் கொஞ்சம் கிண்டி விட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கிறது தான். பாருங்கள். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிட்டோம். சாம்பார் தூளும் அப்புறமேட்டு சில்லி பவுடரும் போடணும். சாம்பார் தூள் ஃபஸ்ட்டே மஞ்சத்தூள் போட்டாச்சு. அடுத்து சாம்பார் தூள் போட்டு கிண்டிக்கிட்டோம். அடுத்து சில்லி பவுட்ரு போட்டாச்சுங்க. சில்லி பவுட்ரு போட்டு ஃபுல்லாக கலந்துக்கிறோம். கொஞ்ச நேரம் தான் கொதிக்கிட்டோம். சூடாகிட்டு இருக்கு. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். வச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். அவ்வளோதாங்க, சாம்பார் செஞ்சாச்சு. பாருங்க, இன்னும் தாளிக்கிறது மட்டும் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டோம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு இதில் சேர்த்திக்கோங்க. அவ்வளோதான், சாம்பார் செஞ்சாச்சுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.